அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுமா. இந்த மாதிரி டிஎம்கே ஆட்சியே வந்து சிறப்பாக தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி டிவிக்கேக்கு ஓட்டு போட்டாங்களா? அப்படி எதுவும் மாற்றம் யாருமே விரும்பலம்மா. ஆனால் மிஷின் விரும்பி இருக்கு. மக்கள் விரும்பலை மாற்றத்தை, மிஷின் நல்லாவே விரும்பி இருக்கு மாற்றம் வேணும்னு. ஆனால் ஏன் மு.க. ஸ்டாலின் 70 வருஷம் கட்சி தலைவர் இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? என்ன நடந்திருக்கும்? இவங்க கொளத்தூர் தொகுதியில் நம்ம முதலமைச்சர் அருமையாக பணியாற்றி இருக்கிறாங்க, அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க மக்களுக்கு. எதனால் அங்கே சென்னையில் 6 தொகுதியிலையும் தோற்றுருக்குறாங்கன்னா இது நம்பக்கூடிய விஷயமே இல்லை. இது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும்தான் எனக்கு என்னுடைய மனசு, என்னுடைய கருத்து நான் வெளிப்படுத்துகிறேன். இது ஏன் இவ்வளோ ஒரு அசால்ட்டாக திமுக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. முக்கியமான எம்எல்ஏ இவங்களை எல்லாமே தோற்கடிச்சிருக்கிறாங்கன்னா இது என்ன காரணம்னு எனக்கு மக்கள் தோற்கடிக்கலை, மிஷின் தான் இதில் ஏதோ ஒரு கோளாறு பண்ணியிருக்கு. இது யார் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். அதே மாதிரி ஈரோட்டில் மினிஸ்டர் அருமையாக மக்களுக்கு செஞ்சார், அப்பேற்பட்டவரையே தோற்கடிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்க. யாரை கேட்டாலும் திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குதுங்கிற வார்த்தையை தான் எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்படி திமுக இவ்வளோ சீட்டு கம்மியாக வாங்கியிருக்குங்கிறத என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இது ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறார் திமுக தலைவர்னு எனக்கு புரியல. ஆனால் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் என்ன நடந்தது அப்படிங்கிறத. அவர் ஒவ்வொரு பூத்துலேயும் திமுக தொண்டர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், கவனம் தவறிட்டாங்க. இப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. எனக்கு இந்த மாற்றத்தை எனக்கு பிடிக்கல, விரும்பலை. திமுக ஆட்சியை தான் நான் விரும்புகிறேன், திமுகக்காக தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் எதுக்காக இங்கே இருக்கிற சீட்டெல்லாம் அங்கே ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது.